இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே ஜுன்னு மித்ராவுடைய பையன் தானா? வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும். மனிஷா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மாமா? மித்ராவும் லக்ஷ்மியும் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போகும்போது கூட அவ மித்ராவுக்கு உண்மையாவே இல்ல. நம்ம எதிரி பிரவீன் மிட்டலோட சேர்ந்துக்கிட்டு மித்ராவுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போனா. லக்ஷ்மி ஏன் இப்படி எல்லாம் செஞ்சான்னு உனக்கு தெரியாதா மனிஷா? மித்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொல்றியா? அத்தை, லக்ஷ்மி அவங்க மேல பழி சுமத்திட்டு இருக்காங்க. நீ இப்போ என்ன பத்தி தான் யோசிப்பியா? பழி சுமத்தல ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். என்ன உண்மை அது? ஜுன்னு மித்ராவுடைய பையன் இல்லன்ற விஷயம் தான் உண்மை. இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ எதுவும் பேசாம இருக்கிய மித்ரா? அவங்க உன் மனைவி மேல பழி சுமத்துறாங்கடா. இது எல்லாத்துக்கும் காரணம் லக்ஷ்மி தானே. அவ நான் கட்டின தாலியை அவமானப்படுத்தியிருக்கா. என் எதிரி கூட கை கோர்த்துக்கிட்டு என் பிசினஸ் லாஸ் பண்ணிருக்கா. செத்து போன மாதிரி நாடகம் ஆடி என்ன மன ரீதியா சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா. பிசினஸ்ல நஷ்டத்தையும் வாழ்க்கையில கஷ்டத்தையும் கொடுத்திருக்கா. இவ எப்படி எனக்கு மனைவியா இருப்பா? இவளோட பையன் எனக்கு எப்படி பையனா இருப்பான்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், அது லக்கி. அவ ஏன் ரத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ தான் என்னோட வாரிசு. எனக்கு இன்னொரு வாரிசு தேவையில்லை. மித்ரா, மித்ரா, நல்லா கேட்டியா லக்ஷ்மி? உன்னை மித்ரா இன்னும் மனைவியா ஏத்துக்கவே இல்ல. உன்னுடைய பையனையும் அவன் வாரிசா ஏத்துக்கல. அவன் ஏத்துக்கலங்கிறதுக்காக ஜுன்னு மித்ராவோட பையன் இல்லன்னு ஆயிடுமா? அதேதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜுன்னு மித்ரா பையன் கிடையாது. அப்பனா ஜுன்னு யார் பையன்? அர்ஜுனுடைய பையன். லக்ஷ்மி எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான். அவளை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது. ஃப்ரெண்டோ லவரோ இல்லனா தாலி கட்டாத புருஷனோ யாருக்கு தெரியும்? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த சம்பந்தமும் இல்லையா? ஜுன்னு உங்களுக்கு பிறக்கலையா? ஜுன்னு உங்களுடைய பையன் கிடையாதா? கிடையாது. ஜுன்னு என்னோட பையன். எனக்கும் மித்ராக்கும் பிறந்த பையன். இந்த நந்தன் வம்சத்தோட ரத்தம். அதுக்கு என்ன சாட்சி? நான் தான் சாட்சி. நீ சொன்னா அது உண்மையாயிடுமா? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கு. ஜுன்னு உனக்கும் மித்ராக்கும் பிறந்த குழந்தைன்னு நீ நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு ஜுன்னுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும். என்ன? நீ என் மருமகளுக்கு அக்னி பரீட்சை வைக்கிறியா? என் பேரனோட ரத்தத்தை சோதிச்சு பார்க்க சொல்றியா? லக்ஷ்மி எந்த தப்பும் செய்யலன்னு அவ நிரூபிச்சே ஆகணும். நிரூபிக்கிறேன். ஜுன்னுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றேன்.